அது வந்து சொல்லவே கூடாது ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஓட்டு போடுறோம் அப்படின்ட்டு. ஆனா இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நம்ம எம்ஜிஆர் ரசிகர், தீவிர எம்ஜிஆர் ரசிகர் நானே. ஸோ எம்ஜிஆர் முகத்திற்காக நீங்க அதிமுக? ஆமா, எம்ஜிஆர் முகத்துக்காக. ஏடிஎம்கே சீமாலாம் இல்லை ப்ரோ. நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறேன். ரீசன்ஸ் சொல்லலாம். நம்பர் 1 வந்து நோ கரப்ஷன். தமிழ்நாட்டில் மாற்றம் வேணும்னா நாம் தமிழர் கட்சி தாங்க ஓட்டு போடணும். அதனால எனக்கு அங்கே போயிட்டு யார் தோணுதோ ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. நான் வெயிட் பண்றேன் எலெக்ஷனுக்கு. அதனால அப்போ சொல்றேன். தளபதி சார் வராருல, வராருக்காக நீங்க வெயிட் பண்றீங்க. நாடாளுமன்ற தேர்தலும் அப்போ மதிக்க மாட்டீங்க. நாம் தமிழர் கட்சி சீமானுக்காக. ஸோ நானே ஆக்சுவலி மலையாளி, அப்புறம் நீலகிரி. பட் இவரோட பற்றி பார்க்கும்போது நானும் தமிழ்னா இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே மலையாளியாக இருந்ததை விட. ஸோ அப்படின்னால அது இல்லாமல் இவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட போறீங்க சார்? நம்ம எம்ஜிஆர் ரசிகர், தீவிர எம்ஜிஆர் ரசிகர் நானே. அப்போத்துல இந்த எம்ஜிஆரை மறைக்க முடியாது. மறைந்து மக்களோட மக்களாக இருக்கார். இதே தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்முடிச்செம்மல். அவரோட ஆட்சி நல்லா இருந்தது. அவர் மறைந்ததுனால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் எப்போவுமே ஏடிஎம்கே ரெட்டாலிக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் அப்பத்துலேருந்து பிரதர் எல்லாம் ஏடிஎம்கே தான். அதில் ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். ஆனால் இப்போ எம்ஜிஆர் அவர்களும் இல்லை, ஜெயலலிதா அவர்களும் இல்லை. அவர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் மறைவில்லை, மக்களோட மக்களாக இருக்கார். அவர் இதே தெய்வம், அவர் கடவுளாக இருக்கார் எம்ஜிஆர். ஸோ எம்ஜிஆர் முகத்திற்காக நீங்க அதிமுக? ஆமாம், எம்ஜிஆர் முகத்துக்காக. அவர் ஆட்சி நல்லா இருந்தது. அவரும் எடப்பாடி இப்போ நல்லா பண்ணுறாரு. அவரும் வந்தால் நல்லா இருக்கும். 2026 சிஎம்மாக வந்தால் நல்லா இருக்கும். அவர் வருங்கால முதல்வர் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு. அதிமுக இப்போ இப்படி பிரிஞ்சிருக்கே, இதை பற்றி நீங்க பாருங்க. பிரிஞ்சுன்னா இவருக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எடப்பாடி ஐயாவுக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெட்டையில் அவர்கிட்ட இருக்குது. அவர் கொஞ்சம் நல்லா நடத்துவார். நல்லாயிருக்கும் அவருடைய ஆட்சி. அதிமுக ஆளுமை இருக்குது. அதிமுக ஆட்சி நல்லா இருக்குது. இது தேமுதிமுகவும் கொஞ்சம் சேர்ந்துருக்கு. கொஞ்சம் விஜயகாந்த் அவரும் நல்லா பண்ணுவாங்க. அவங்க கட்சியிலையும் நல்லாயிருக்கும். வந்து இப்போ நல்லாயிருக்கும், நம்பிக்கை இருக்குமா. நாளையும் நம்மதே 40 நம்மதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது மறக்க முடியாது. அவர் இன்னும் எம்ஜிஆர் நினச்சின்னு தான் இருக்குது. எம்ஜிஆர் பாட்டு நிறைய பாடினே இருப்பாங்க வீட்டில். எங்கேயும் எம்ஜிஆர் பாட்டு தான் பாடுவேன். வண்டி ஓட்டும் கூட எம்ஜிஆர் பாட்டு தான் நிறைய பாடுவேன். அவரை மட்டும் மறக்க முடியாது. வாழ்க எம்ஜிஆர். இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? நான் வந்து டிஎம்கே ஓட்டு போடலான்னு இருக்கேன். அது வந்து சொல்லவே கூடாது ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஓட்டு போடுறோம் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் தொகுதியில் வந்து இந்த வெள்ளத்தப்பும் சரி, ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து அவங்க வந்திருக்காங்க. தமிழச்சி தங்கப்பாணின்றவங்க நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை எங்கள் ஓட்டு அவங்களுக்கு தான். ஏடிஎம்கே சீமான்லாம் இல்லை ப்ரோ, டிஎம்கே தான் எங்கள் ஓட்டு. டிஎம்கே தான் எங்கள் ஓட்டு. சீமான்லாம் சும்மா ஜோக்கு தான். நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறேன். என்ன காரணம் பிஜேபிக்கு ஓட்டு போட? என்ன காரணம்? என்ன காரணம்னா மல்டிபிள் ரீசன்ஸ் சொல்லலாம். நம்பர் 1 வந்து நோ கரப்ஷன். வேர்ல்டு ஃபுல்லாக ரெஸ்பெக்டட் கண்ட்ரியாக ஆர் சேஞ்சிங். ஒன் ஆஃப் த ரீசன்ஸு. எக்கானமி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000 பாயிண்ட்ஸ் 75,000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லாங் ரேஞ்ச் பாலிசிஸு. ஸோ சைனாவே they are also fearing. ப்ரீவியஸாக பார்த்தா they tend to vote. they will also வார் பண்ணலாமான்னு பார்ப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுறாரு. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பற்றி உங்கள் பார்வை? பிகாஸ் நீங்கள் நோ கரப்ஷன் அப்படின்றது தான் முதல் பாயிண்டாக சொல்லியிருந்தீங்க. பட் இன்னும் கிளியராக வரல. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து பிஜேபி ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ்னு சொல்கிறா. பட் ஆல் ஸ்டேட்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஸோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து அப்போ கரப்ஷன்ல வராதா? வராது. இப்போதைக்கு இன்னும் கிளியராக வரல. ஸோ அது சட்டப்படி அது செல்லுன்றீங்க? கவர்மெண்ட் சொல்லி தானே வந்திருக்கு. ஆல் அக்ரீட் அண்ட் பாத் இன் பார்லிமெண்ட். இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். காங்கிரஸ் தான். என்ன காரணம்? என்ன காரணம்னா பிஜேபி வந்து இது வரைக்கும் எதுவும் பண்ணல. காங்கிரஸ் இன்னும் வராமல் இருக்கு. அதனால அவர் வந்து நான் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தலான்னு இருக்கேன். ஸோ 10 வருஷம் பிஜேபி எதுவும் செய்யல? எதுவும் செய்யல. காங்கிரஸ் அதை பண்ணிடுன்ற நம்பிக்கை இருக்கா? இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் பிஜேபி சுத்தமாக வரக்கூடாது. அதில் கண்டிப்பாக காங்கிரஸ் தான் வரணும். ஸோ இந்திய கூட்டணிக்கு தான் உங்களுடைய? இந்திய கூட்டணி. நீங்க என்ன தொகுதி ப்ரோ? நான் ஆரணி தொகுதி, திருவண்ணாமலை. ஓகே. ஓட்டு போடுவீங்களா? போடுவேன். இந்த தேர்தலில் யாருக்கு ப்ரோ ஓட்டு போட போறீங்க? எது நல்லாச்சு அதுக்கு தான் ஓட்டு போட முடியும். புதுசாக ஒரு மாற்றம் வேணும் இல்லை தமிழ்நாட்டில், அதுக்காக. அதான் யாருக்கு அப்போ புதுசா மாற்றம் வேணும்னா அப்போ யாரு சொல்றீங்க நீங்க? அப்ப இருக்கிறவங்களே வேண்டாம் அப்படின்றீங்களா? மாற்றம்னாலே அது வேற மாதிரி தானே. வேற மாதிரி தான். ஓபனா சொல்லலாமே ப்ரோ யாருக்குன்னு.
வெளிப்படையாக சொல்ல எப்படி தொடர்ந்து யோசிக்கிட்டாரு. இல்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்றதுதான் கேள்வி. நாம் தமிழர் தாங்க, நாம் தமிழர் கட்சி. சீமான் கட்சி தாங்க இன்னைக்கு ஓட்டு. தமிழ்நாட்டுல மாற்றம் வேணும்னா நாம் தமிழர் கட்சி தாங்க ஓட்டு போடணும். சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தேவையான கட்சி இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி தாங்க. இதெல்லாம் எந்தவித மாற்றமும் இல்லை, எந்தவித சந்தேகமும் இல்லை. இல்ல மாற்றம்னா எந்த விதத்துல சொல்றீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு தான் போடணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கீங்களா? அது என்ன காரணம்? விவசாயத்தை முன்னெடுத்து ஒரு அரசியல் கட்சி வெளியே படுறது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவரும் இது வரைக்கும் வந்தவங்க யாரும் அந்த மாதிரி சொன்னது கிடையாது. வரவங்களாம் லஞ்சத்தை ஒழிக்கிறேன், நாட்டுக்கு நல்லாட்சி கொடுக்குறேன் இப்படி தான் சொன்னாங்க. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாடு எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதுக்கெல்லாம் விலங்குகளுக்கெல்லாம் ஒரு ஆட்சியை முன்னெடுத்து வச்சு பண்ணது நாம் தமிழர் கட்சி தான். இதுவே ஒரு அரசியலில் ஒரு புதுவிதமான மாற்றம் தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புதுவிதமான மாற்றமா கண்டிப்பா அமையும். இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா? அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறது உங்களுக்கு பலம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சப்போர்ட் எவ்வளவு தமிழ்நாட்டுல எவ்வளவு இப்போ மற்ற கட்சிக்கெல்லாம் கூட்டணியோட வருது, இது மட்டும் தனித்தே நிக்குது. மக்களோட சப்போர்ட் எவ்வளவு இருக்குன்றது நாம் தமிழர் கட்சிக்கு பப்ளிக் இது தெரிய வேண்டிய ஒரு கட்சியா கூட இது இருக்கலாம், ஒரு அவசியமா கூட இருக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல்லாம் எம்எல்ஏ போஸ்டிங் எல்லாம் கிடைக்கும். பட் நாம் தமிழர் தனியாவே நிக்குது. எந்த ஒரு பிரதமர் எந்த ஒரு வேட்பாளர் ஆதரித்து எந்த ஒரு இதுவும் நிக்கல. தனித்து நிற்கும் போது இதோட கட்சியோட கெப்பாசிட்டி என்னன்றது தெரியும் மக்களுக்கு. அதுக்காக தனித்தா நிக்கணும். நாம் தமிழர் கட்சியோட பவரை அது தனித்து நிக்கிறது. அதனால அதுக்கு இது பண்றாங்க. இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? யார் வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். ஸோ நாங்கள் வந்து இப்போ யங் ஜென்ரேஷன்ன்றதுனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவை வேண்டியது வந்து ஃப்ரீடம் வேணும். இந்த வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால லீவ் வேணும். ஸோ இந்த எங்களோட ஸ்டூடெண்ட்க்கு இந்த ஜென்ரேஷனுக்கு யார் வந்து ஓகேவா இருக்காங்கன்னு எங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு தான் போடுவேன். உங்களுக்கு யார் தோணுது? வந்துருச்சு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 19th எலெக்ஷன், இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு யாருன்னு தோணுது? இந்த மாதிரி ஃப்ரீடம் யாரெல்லாம் இருக்காங்கன்னே தெரியாது. அதனால எனக்கு அங்க போயிட்டு யார் தோணுதோ ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துருவேன். என்ன ஒரு யங்க ஜெனரேஷன் இந்த பதில் வந்து நியாயமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் 2 வருஷம் இருக்கு. நான் வெயிட் பண்றேன் எலெக்ஷனுக்கு, அதனால அப்ப சொல்றேன். சட்டமன்ற தேர்தல மட்டும் தான் நீங்க இது பண்ணுவீங்களா? அதான் கொஞ்சம் ஈகரா இருக்கேன் அதுக்கு போறதுக்கு தான். இது வந்து ஏன்னா வந்து அது புதுசா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றதுனால அதுக்காக வெயிட்டிங். இது புதுசா என்ன நடக்க போகுது? தளபதி சார் வராருல, விஜய் வராருன்றதுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க. நாடாளுமன்ற தேர்தல அப்ப மதிக்க மாட்டீங்க? மதிக்க மாட்டோம்னு இல்ல, இதை விட எங்களுக்கு அதுல ஆர்வம் ஜாஸ்தி இல்ல. சோ அவர் வந்தா அவர் என்ன பண்ணுவார், அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத பொறுத்துதான். நானும் இல்ல, எல்லா யங் ஜென்ரேஷனுமே வந்துட்டு தளபதிக்காக வந்து ஒரு ஈகரா வெயிட் பண்ணுவாங்களே. சோ அதனால அவர் வர்றதுக்காக வெயிட்டிங். இது பத்தி எனக்கு அவ்வளவா தெரியல. சரி, நான் சொல்றேன். ஒரு 4 பேர் சொல்றேன். 4 முனை போட்டி தான் இப்ப நடக்குது. அதுல யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னாச்சும் சொல்லுங்க. காங்கிரஸ் இந்திய கூட்டணியில திமுக காங்கிரஸ் இணைஞ்சு போட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி, அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி, தனிச்சு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து போட்டிடுறாங்க. சீமான் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க. சோ இந்த 4 பேர்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? 4 பேர்ல வந்துட்டு எனக்கு சரியா சொல்ல தெரியலையே. இதுல யாருன்னு எனக்கு சொல்ல தெரியலையே. இப்போ இருக்கிறது டிஎம்கே தானே. இப்போ இருக்கிறதுல வந்து குறைன்னு எதுவும் சொல்ல முடியல. இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வரட்டும். நான் அப்புறமா சொல்றேன் யாருக்கு ஓட்ட போடுறது எனக்கு சரியா தெரியல. நான் வந்து அந்த இதுக்காக தான் வெயிட்டிங் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா. சார் இந்த தேர்தலில் யாருக்கு சார் ஓட்டு கொடுக்குறீங்க? நான் பிஜேபி தான் போடுவேன். என்ன காரணம் சார்? காரணம் வந்து ஒரு பிரதமர்ன்றது அவங்க வந்து கரெக்டாக இருக்காரு. எல்லாமே பண்ணுறது முன்னிறுத்தி அவரே பேசுகிறாரு, அவரே பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் அவர் வராது. ப்ளஸ் நல்ல வளர்ச்சி இருக்குது. அதுக்காக போடுறோம். அதுக்காக பிஜேபி. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி தாமரை மலரும் நம்புறீங்களா? மலரணும்னு நினைக்கிறேன். நடக்கணும். அண்ணாமலை வந்து அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது எதிர்க்கிறதுன்னு பார்த்தா இப்போ டிஎம்கே எதிர்க்கிறது வேறு யாரும் அவரோட யாரும் அதிகமாக பண்ணல. ஸோ அவர் நல்லா நிறைய பண்ணிட்டு இருக்காரு. எதிர்க்கிறது நல்லா பண்ணுறாரு. அதிமுக அவ்வளோவா பண்ணலையே. அவர் தானே குரல் கொடுக்குறது. அதிமுக எதுக்கும் அவர் தானே குரல் கொடுக்குறாரு. நிறைய குரல் கொடுக்குறதுலாம் அவர் தான். அதிமுக கம்மியாக தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதுக்காக கொஞ்சம் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடலான்னு? நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடலாம். என்ன காரணம் நாம் தமிழர் காரணம்னா இப்போ நான் ஒரு 25 வருஷமா பார்த்துட்டோம். எந்த கட்சியும் சரியில்லை. நாம் தமிழர் கட்சி வந்தா கரெக்டா இருக்கும், எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை. என்ன விஷயத்துல சொல்றீங்க? ஏன்னா 25 வருஷத்துல நீங்க பார்க்காதது இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்ன எக்ஸ்பெக்ட்? விவசாயமே காப்பாற்றுவாங்க. தென் நிறைய இருக்கு, நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போதைக்கு இது போதும், அவ்வளோதான். இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? நாம் தமிழர் கட்சி சீமானுக்காக. என்ன காரணம்? சீமான் அவர்களுக்கு ஓட்டு கூட என்ன காரணம்? என்ன காரணம்னா இப்போ என்னோட வயசு 23. வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டோம்.
கட்சியில் இருந்தவங்களும் இதுவரை ஒன்றும் பண்ணலை. எங்கள் ஏரியாலே நாங்கள் பார்த்துட்டோம் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சொன்னது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது இல்லாமல் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், டெய்லி அவரோட வீடியோஸ்லாம் கேட்குறது, டெய்லி படுக்கும்போது கூட 10 மணிக்கு மேலே படுக்க தூக்கம் வந்தால் கூட, தூக்கம் வரலன்னா கூட இவரோட வீடியோஸ் எடுத்து போட்டால் அப்படியே கேட்டுக்கிட்டு கொஞ்சம் நிறைய கதைகள் இவரோட சேனல்லேருந்து பார்க்குற சேனல்லேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை, தமிழை பற்றி நிறைய தெரியலாம். ஸோ நானே ஆக்சுவலி மலையாளி, அப்புறம் நீலகிரி. பட் இவரோட பற்றி பார்க்கும்போது நானும் தமிழ்னா இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே மலையாளியாக இருந்ததை விட. ஸோ அப்படினால அது இல்லாமல் இவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சீமான் வரணும். வித்தியாசமா சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு அப்படின்னீங்க. எந்தெந்த விஷயத்துல மாறுபடுதுன்னு நினைக்கிறீங்க? திராவிட கட்சிகள்ல இருந்து நாம் தமிழர் கட்சி வந்து எந்த விஷயத்துல மாறுபடுதுன்னு நினைக்கிறீங்க? ஊழல்னு மொத்தமாக வெளிப்படையாக சொல்ல முடியாது. நம்ம டே டு டேல பார்க்குறோம், நம்மளே எல்லா இடத்துக்கும் போனால் நமக்கே வித்தியாசம் தெரியுது. ஆஸ் அ கேண்டிடேட்டாக, ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக ஒரு இடத்துக்கு ஒரு டைம் போகும்போதும் அவங்ககிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ்லேருந்து நமக்கு தெரியும் இவங்க வந்தால் இப்படி இருக்கும், இவங்க வரலன்னா இப்படி இருக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், சீமான் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பார்க்கலாம். இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு பண்ணணும்? அஃப்கோர்ஸ் நாம் தமிழருக்கு தான். நாம் தமிழருக்கு தான். ஏன், என்ன காரணம்? இது வரைக்கும் எத்தனை கட்சி வந்திருக்கு, எதுவுமே சேஞ்சஸ் எதுவுமே கொண்டு வந்த மாதிரி தெரியல. நாம் தமிழர் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நிறையா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பார்ப்போம் இந்த வாட்டியில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். அவர் வந்தா மாற்றம் வரும் அப்படின்னு நம்புறீங்களா? 90% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 10% ஆஸ் யூஷுவல் பொலிட்டிஷியன் பண்ணுற இதனால டவுட்டாக தான் இருக்குது. என்ன பொலிட்டிஷியன் பண்ணுறதுன்னா புரியல. பொலிட்டிஷியன் நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய ஸ்கீம் கொண்டு வராங்க. அந்த 90% ஸ்கீம்ஸ் எக்ஸ்போஸ் தான் ஆகணும், இதாக வர மாட்டேங்குது, எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர மாட்டேங்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ எக்ஸ்பெக்ட் 90% ஃப்ரம் நாம் தமிழர். ஸோ அவங்க ஜெயிப்பாங்க நம்புறீங்களா? டவுட்டு தான், பட் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். புது கட்சியை பார்க்கலாம், புது பொலிட்டிஷியனாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.